ஒருமுறை அப்துல் கலாம் கல்லூரி படித்துக் கொண்டிருக்கும்போது தனுஷ்கோடியில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தினால் அவரது வீடு முழுவதும் சேதமடைந்தது. அப்போது அவர்கள் குடும்பினர் அவரை கிளம்பி வருமாறு கூறினர். உடனே ஊருக்கு வா என்று அழைத்தார்கள். ஆனால் கலாமின் கையில் ₹1 கூட இல்லை. ஊருக்கு செல்ல ₹60 தேவைப்பட்டது. என்ன செய்வது என்று யோசித்த கலாம் தன் கையில் இருந்த ஒரு புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு கடைக்கு சென்றார். அந்த புத்தகம் சாதாரண புத்தகமில்லை. அது அவர் பரிசாகப் பெற்ற புத்தகம். அதிலும் ஒரு பெரிய கல்வியாளரின் கையொப்பமும் இருந்தது. அதை பார்த்த கடைக்காரர் கேட்டார், இது உனக்கு மிகவும் மதிப்புள்ள புத்தகம். ஏன் இதை விற்க முயற்சிக்கிறாய்? அதற்கு கலாம் அமைதியாக சொன்னார், என் வீட்டில் பெரிய பிரச்சனை. ஊருக்குப் போக எனக்கு பணம் தேவை. அதை கேட்ட கடைக்காரர் அந்த புத்தகத்தை வாங்காமல் அவருக்கு ₹60 கொடுத்தார். இந்த புத்தகத்தை நீ பாதுகாத்து வை, பணம் கிடைத்ததும் திருப்பிக் கொடு என்றார். கலாம் அந்த பணத்தை கொண்டு ஊருக்கு சென்று தனது குடும்பத்தை பார்த்தார். சில நாட்கள் கழித்து படிப்பின் உண்மையான மதிப்பை உணர்ந்த கலாம் அந்த கடைக்காரரை மீண்டும் தேடி சென்று அவரிடம் பணத்தை கொடுத்து அந்த புத்தகத்தை மீண்டும் பெற்றார். அறிவை மதிக்கும் மனிதன் எப்போதும் தனது கடனை மறக்க மாட்டான். அதனால்தான் ஏபிஜே அப்துல் கலாம் இன்று உலகம் முழுவதும் ஒரு பெரிய மனிதராக நினைவிலிருக்கிறார்.